வெல்கம் டு மிஸ்டர் நோபடி ஸ்டிக். என்ன பார்க்க போகிற மூவி வந்து இன்னும் வயலண்ட் நேச்சர் 2024 ரிலீஸான ஒரு ஸ்லாஷர் மூவி. இந்த படத்தில் ஃபுல் ரிவ்யூக்கு போகிறதுக்கு நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தட் ஹெல்ப் இன் லாட் வைஸ் உங்களுக்கு நிறைய மூவிஸ் அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். ஆனால் இந்த படத்தோட கதை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு ஃபாரஸ்ட்டில் என்ன ஆகுதுன்னா, ஒரு ஃபயர் டவர் ஒன்று இருக்குது. அறகுறைய எரிஞ்ச ஒரு ஃபயர் டவர் இருக்குது. ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அங்கே சும்மா சுற்றி பார்க்குற அந்த சமயத்தில் அங்கே வந்து ஒரு கீ செயின் சொல்லும்போது லாக்கெட் வச்ச ஒரு செயின் இருக்குது. அதை எடுத்த உடனே அங்கே ஒரு பைப் இருக்கு. அதுக்குள்ள யாரோ புதைக்கப்பட்டிருக்காங்க. அந்த பைப் மூலியமா அந்த சுவாசம் போயிட்டு இருக்கு. அந்த பைப்பு கீழே இருந்து அதுலேருந்து வந்து ஒருத்தன் வரான், வெளியே வந்துடுறான். வந்ததுக்கப்புறம் அந்த செயினை எடுத்தவங்களை எப்படி பழி வாங்கி அந்த செயினை எப்படி கொண்டு வரான் அப்படின்றதான் இந்த படத்தோட கதை. ஆக்சுவலாக வந்து அந்த செயின் வந்து இப்போ ஏஞ்சா பார்த்தீங்களா, அவனோட அம்மாவோடது. ஸோ வந்து சென்டிமெண்ட்லாம் இருக்கிறதுனால வந்து அம்மாவோட செயினை எடுத்துக்கிட்டாங்கன்றதுக்காகவே இவன் வந்து போயிட்டு கொடூரமாக கொலை பண்ணி அந்த செயினை திருப்பி எடுத்துட்டு வந்தானா இல்லையா அப்படின்றது தான் படத்தோட கதை. இந்த படம் வந்து எனக்கு பிடிக்கலன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வந்து அதாவது நான் ஹாலோவின் படம் பார்த்துருக்கேன். ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும், ஒரு மாஸ்க்கு பார்த்தா ஒரு பயம் இருக்கும். இதில் வந்து மாஸ்க்குக்கும் அப்பியரன்ஸ்க்கும் வெப்பன்ஸ்க்கும் வந்து குறைய கிடையாது. மூணுமே நல்லா பண்ணியிருந்தாங்க. மாஸ்க் கூட தேவையில்லை, அவன் மூஞ்சை பார்த்தாலே பயமாக இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும் மூஞ்சை. ஓகேங்களா, இது மூணுமே நல்லா இருந்துச்சு. பட் பேக் ஸ்டோரி இல்லை, ஒரு தீம் இல்லை. அந்த ஹாலோவின் தீம் பார்த்தாலே ஒரு மாதிரி பயம் வரும். இதில் வந்து தீம் இல்லை, ஒரு பேக் ஸ்டோரி இல்லை. அந்த செயின் வந்து இவனுக்கு எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். அந்த செயின்காக இவன் ஏங்குறான் எதுவுமே காமிச்சிருக்க மாட்டாங்க. ஜஸ்ட்டு வந்து அவனை நடக்க விட்டுருப்பாங்க, பின்னாடி ஒரு கேமரா இருக்கும். எனக்கெல்லாம் தூக்கமே வந்துருச்சு படம் பாதியிலலாம். ஓகேங்களா, ஒன்றும் வந்து பெருசாக எதுவும் இல்லை. ஆனால் வந்து ஒரே வந்து கொலை பண்ணுற சீன் ஒன்று, ஒரு பொண்ணை கொலை பண்ணுவான். அது மட்டும் டிஃப்ரெண்ட்டாக காமிச்சிருப்பாங்க. அதுவுமே வந்து ஃபேக்காக தான் தெரியும், ஆனாலுமே அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மற்றபடி படத்தில் வேறு எதுவுமே இல்லை, யூஷுவலான ஒரு இதுதான். ஒன்றுமே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் நான். ஓகேங்களா, எனக்கு வந்து பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை படத்தில். இதெல்லாம் பார்த்து ரிவ்யூ பண்ணுவேன்னு சொல்லிட்டு பண்ணுறேன். அண்ட் இவங்க இந்த படம் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா இல்லைன்னு சொல்கிறேன். இல்லை, ஒன்றுமே இல்லை, இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஓகேங்களா, அதனாலேயே இந்த படத்துக்கு இது வந்து ஒரு பிலோ ஆவரேஜ் படம் தான். அதனால இந்த படத்துக்கு நான் 2 டோனர்ஸ் தருவேன். அண்ட் இதே மாதிரி மூவி பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த மிஸ்டர் நோபடி சந்திக்கிறேன். பாய், ஹேவ் அ கிரேட் டே கைஸ்.